ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்ஸ்அப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒயிட் கலர் ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு அதிகமான பாதிப்பை கொடுக்குன்றதை நம்ம நிறையாவே பார்த்துருக்கோம். நானும் அதை பற்றி நிறையாவே பேசியிருப்பேன். நீங்களும் அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் டாக்டர்ஸும் நிறையா அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அனதர் ஒன் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஒயிட் ஃபுட் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அவாய்ட் பண்ணியே ஆகணுன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சால்ட். ஸோ என்னடா சால்ட் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நம்ம வந்து தமிழில் வந்து பழமொழி கூட இருக்குது, உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்ட்டு. ஸோ உப்பு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப தேவைப்படும். நம்ம வந்து மைதா எடுக்காமல் இருந்துடலாம். அப்புறம் ரிஃபைன்டு சுகருக்கு பதிலாக நம்ம வந்து நாட்டு சர்க்கரை அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸே வந்து நம்ம ப்ரௌன் ரைஸ் அது மாதிரி நிறைய ரைஸ் வெரைட்டிஸும் வந்துருச்சு. ஸோ சால்ட்டுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சால்ட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு ஆர்கானிக் ஒரு நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ் கண்டிப்பாகவே இருக்குது. ஸோ எல்லா ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்ஸ்க்கும் கண்டிப்பாக ஒரு நேச்சுரல் திங்கும் இருக்குது. அதை தான் நம்ம மார்க்கெட்டில் தேடி கண்டுபிடிச்சி வாங்கணும். ஸோ அதில் தான் நம்மளோட டேலண்ட்டும் நம்மளோட ஹெல்த் எல்லாமே வந்து அதில் வந்து உள்ளடங்கியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதுக்கு வந்து நம்ம மைதாலாம் வேணாம் சொன்னோம். மைதா, ரைஸு, ரிஃபைன்டு சுகர் இதை வெள்ளையாக்கணுன்றதுக்காகவே அதிகமான கெமிக்கல் சேர்க்கறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் அதிகமான உடல் பாதிப்பையும் அது வந்து கொடுக்கறதுனாலையும் தான் அந்த ஒயிட்ஸ் வேணான்றோம். ஸோ இது என்ன உப்பு என்ன கொடுக்குது, உப்புலேயும் அவ்வளோ நல்லது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். கண்டிப்பாக உப்பில் வந்து நிறைய நல்லது இருக்குது. உப்பில் என்னென்ன நல்லது இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாட்டர் கண்டென்ட்டை நம்ம பாடியில் ரீட்டைன் பண்ணுறதுக்கு உப்பு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இருக்க பிளட்டு வந்து கரெக்டாக இருக்கிறதுக்குமே நமக்கு வந்து சால்ட் தான் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் ஹார்ட்டும் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் இந்த சால்ட் தான் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ஏன் நம்ம உடம்புலேயே முக்கியமான இந்த 3 விஷயத்தே வந்து சால்ட் பண்ணுறப்போ நம்ம ஏன் சால்ட் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சால்ட்டில் இப்போ எப்படி அதே மாதிரி அந்த மைதா, ரைஸ், அந்த சுகர் இது எல்லாத்தையுமே வெள்ளையாக்க எப்படி ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்த்து கெமிக்கல் பண்ணி கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி தான் சால்ட்டும் நிறையா ப்ராசஸ் பண்ணி ஒரு ரொம்பவே பாதிப்பை கொடுக்குற விஷயமா இருக்குது. ஸோ ப்ராசஸ் பண்ணலன்னா ஓகேவா அப்படின்னு பார்த்தா, எல்லாமே ப்ராசஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் ஒயிட்டாக இருக்கிறது இது எல்லாமே பாதிப்பு தான் நம்ம பாடிக்கு கொடுக்கும். ஸோ உப்பு அதிகமானால் என்னென்ன பாதிப்பு கொடுக்கும் அப்படின்றத பார்த்தா, நமக்கு பிபியை இன்க்ரீஸ் பண்ணும். யூரினரி ப்ராப்ளம் எல்லாமே வந்து நமக்கு வந்து உப்பு இருந்தால் கண்டிப்பாக வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து யூரின் போகிறப்பையும் பாதிப்புகளை வந்து கொடுக்கும். லைக் எக்ஸ்க்ரீஷனில் வந்து நமக்கு வந்து பாதிப்புகளை அதிகமாகவே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உப்பு கண்டென்ட் நம்ம பாடியில் அதிகமானாலே கால்சியம் கண்டென்ட் தானாக நம்ம பாடியில் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி கால்சியம் கண்டென்ட் வந்து நம்ம உடம்புல வந்து கம்மி ஆச்சுன்னா கண்டிப்பாக ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நோய், எலும்பு நோய் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உப்பில் கேலரிஸ் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் கெயின் ஆகும். வெயிட் கெயின் ஆகிறதுனால ஃபேட் கண்டென்ட் வந்து நம்ம பாடியில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் நம்ம பாடியில் வந்து சால்ட் வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 1 பிஞ்ச் சால்ட், 2 பிஞ்ச் சால்ட் போடும், அதுக்கு மேலே போடக்கூடாது. ஒரு சில பேர் உப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய உப்பு கொட்டுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் நம்ம வந்து உப்பை கொட்டி சாப்பிடக்கூடாது. சரி, உப்பு வந்து அப்போ எவ்வளோ தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உப்பு 2.3 கிராம் ஒரு நாளைக்கு தான் எடுத்துக்கணும். 2.3 கிராமுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ எடுத்துக்கக்கூடாது. எப்படி இப்போ மைதாலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே உடம்புக்கு கெடுதல், அதெல்லாம் எடுத்துக்கிறேன். இந்த ரைஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு லிமிட்டில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் உப்பும் இந்த 2.3 கிராமுக்கு கம்மியாக இருந்தாலுமே ஆபத்து தான், அதிகமாக இருந்தாலுமே ஆபத்து. எது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 5 கிராமுக்கு ஒரு நாளைக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் அது ரொம்ப ரொம்ப அதிகமான பாதிப்பை நம்ம எல்லாருக்குமே கொடுக்கும். ஒருத்தர் 2.5 கிராம் உப்பு தான் வந்து ஒரு நாளைக்கு இன்டேக்கில் எடுக்கணும். லைக் வந்து நம்ம குழம்புல, பொரியலில் அது மாதிரி எப்படி போட்டு சொல்லணும், இதுக்கு கம்மியாகவும் அதிகமாகவும் நம்ம எடுத்துக்கவே கூடாது. உப்புக்கே வந்து நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் என்னென்ன, இப்போ வந்து சுகருக்கு வந்து நாட்டு சர்க்கரை, அப்புறம் நாட்டு வெல்லம், அப்புறம் இதை மாதிரிலாம் நிறைய இருக்கிற மாதிரி சால்ட்டுக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டுமா, ஹிமாலயன் சால்ட், ராக் சால்ட்டுன்னு ஒன்று விற்கும்ல, இந்து உப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிங்கிஷாக இருக்கும், அது பார்க்கவே நல்லாயிருக்கும். ஆனால் அதை வந்து அந்த உப்பு நிறைய போட்டால் தான் வந்து கரெக்ட் டேஸ்ட்டே வரும்.
ஆனா இந்த உப்பு கொஞ்சம் போட்டாலே கைக்கிற மாரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரிஜினலுக்கும் நம்ம டூப்ளிகேட்டா அந்த கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி வரத்துக்குமே இருக்க வித்தியாசம். நான் முன்னாடி சொன்ன வீடியோல இருக்க மாரி தான் ப்ராசஸ் பண்ண ஃபுட் எல்லாமே நம்ம வந்து உடம்புக்கு கெடுதல் தான். அது நம்ம உடம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமா போற ஸ்லோ பாய்சன் மாரி தான். அதனால ப்ராசஸ்டு ஃபுட் ஸோ உப்புலேருந்தே ஆரம்பிக்குது ஒரு ப்ராசஸ் பண்ண ஃபுட். அதனால நம்ம எந்த அளவுக்கு அந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ட தவிர்க்கணுன்றது இது மூலமா நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வான்போல் வளருவோம், வளமுடன் வாழ்வோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.